ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்ஆர் ட்ரெண்டி. இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம்னா, நம்ம போன வீடியோவில் வந்து ரவுண்ட் காலருக்கு வந்து ஷோல்டர் வரையும் ஜாயின் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? அப்போ நெக்ஸ்ட் வந்து காலர் அட்டாச் பண்ணுறது எல்லாமே வந்து டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ வி வரை நம்ம ஸ்டிச் பண்ணியிருப்போம். ஃப்ரண்ட்டு பேக்கு ஷோல்டரையும் ஜாயின் பண்ணியிருப்போம். கரெக்டாக சென்டரில் வந்து பிடிச்சிக்கோங்க. ஷோல்டர் வந்து சென்டர் பார்ட்டுக்கிட்ட வர மாதிரியும் ஃப்ரண்ட்டு பார்ட்டு பேக் பார்ட் ரெண்டையுமே வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து எப்படி எடுத்து வச்சுருக்கேனோ அதே மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஷோல்ட்ரு வந்து சென்டர் வர மாதிரி வந்து எடுத்து வச்சுட்டு, இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டும் பார்த்திங்கன்னா, அதாவது நம்ம சைடு வந்து இருக்கிற மாதிரி வந்து இருக்கணும். இப்போ வந்து காலர் வந்து மெஷர் பண்ணணும். காலருக்கு வந்து எவ்வளோ வந்து இன்ச்சஸ் இருக்குது, நம்ம வந்து நெக்கை சுற்றி மெஷர் பண்ணி எழுதி வச்சுக்கணும். ஃப்ரண்ட் பார்ட்டு பேக் பார்ட்டோட நெக் பார்ட் வந்து நம்ம சைடு இருக்குது, நமக்கு ஆப்போசிட் வந்து ஆர்ம் சைடு வந்து இருக்கிற மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கணும். சென்டரில் வந்து ஷோல்ட்ரு வந்து இருக்கிற மாதிரி வந்து வச்சுட்டு பின் வந்து சுற்றியும் பண்ணிக்கோங்க. ஏன்னா கரெக்டாக வந்து மெஷர் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ மெஷர் பண்ணுறீங்களோ கரெக்டாக மெஷர் பண்ணும்போது தான் காலர் கரெக்டாக கட் பண்ணி அட்டாச் பண்ணும்போது எங்கேயுமே வந்து ஏற்ற இறக்கம் இந்த மாதிரி எதுவுமே வராது. காலர் வந்து கரெக்டாக மெஷர் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி வந்து பின் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்கோட லென்த் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் கீழே தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். நான் எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி 1/4 இன்ச் கீழே வந்து நம்ம மெஷர் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அட்டாச் பண்ணும்போது ஒரு 1/4 இன்ச் கீழே தான் நம்ம அட்டாச் பண்ணுவோம். அப்போ அந்த 1/4 இன்ச் கீழே ஸ்டிச்சிங் வந்து பார்த்திங்கன்னா 1/4 இன்ச் கீழே தான் வந்து வரும். அதனால் அந்த இடத்துல தான் மெஷர் பண்ணணும். அப்போ நெக்கோட லென்த்து நெக்கோட வைட்லாம் எங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கோ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி என்ன பண்ணிக்கிறீங்க, சுற்றி வந்து மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. மார்க்கிங் கொடுத்துட்டு அந்த மார்க்கிங் மேலே மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பார்த்தீங்களா, நெக்கோட லென்த்து நெக்கோட வைட்லாம் வந்து எங்கே முடிஞ்சிருக்கோ அது வந்து ஒரு 1/4 இன்ச் தள்ளி வந்து மார்க்கிங் கொடுத்துட்டு 1/4 இன்ச் தள்ளி நம்ம வந்து மெஷர் பண்ணணும். அதுக்காக தான் இப்போ நீங்கள் வந்து டேப்பை வச்சே 1/4 இன்ச் தள்ளி வந்து நீங்கள் மெஷர் பண்ணி பார்க்கலாம். ஆனால் நீங்கள் கரெக்டாக 1/4 இன்ச்சில் தான் அந்த டேப்பை வந்து கரெக்டாக ரவுண்டாக எடுத்துகிட்டு போகிறீங்களான்றது தெரியாது இல்லையா? அதனால தான் நம்ம 1/4 இன்ச் என்ன பண்ணிக்கிறோம், சுற்றி மார்க்கிங் பண்ணிக்கிறோம். மார்க்கிங் பண்ணிவிட்டு அதை ரவுண்டாக வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அந்த ரவுண்டுலேயே வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டில் தான் அப்படியே வந்து ரவுண்டாக வந்து மெஷர் பண்ணியிருக்கேன். ஃபோல்டட் சைடு பேக் பார்ட்டோட ஃபோல்டட் சைடு நம்ம சைடு இருக்கும் பார்த்திங்களா, அதுலேருந்து டேப்பை கரெக்டாக அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 0.5 கரெக்டாக வந்து டேன் பண்ணுங்கள். 1 இன்ச் 1.5 இன்ச் 2 2.5 3 3.5ன்னு சொல்லி அந்த கரெக்டாக அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு 0.5க்கு கரெக்டாக வந்து சுற்றி பாருங்கள். எவ்வளோ வந்து இன்ச்சஸ் வருது அப்படின்றத 1 or 2 டைம்ஸ் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு செக் பண்ணும்போது எனக்கு 10.25 தான் வர மாதிரி இருந்துச்சு. 10.3 வந்து வர மாதிரி இருந்துச்சு. ஸோ 2 times 3 times வந்து மெஷர் பண்ணி பாருங்கள். அப்போ எந்த வேல்யூ வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு 2 டைம் வருதோ அந்த வேல்யூ வந்து எடுத்துக்கோங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 10.5 இன்ச்சஸ்ன்றது வரும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 or 3 டைம்ஸ் செக் பண்ணும்போது 10.5ன்னு வருது. அந்த 10.5ன்றதை நோட் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து மெஷர் பண்ணும்போது காலர் கட் பண்ணும்போது இந்த 10.5ன்றது தேவை. அதனால் நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வேல்யூ வருதோ அதை நீங்கள் வந்து அப்படியே எடுத்துக்கணும். இப்போ சப்போஸ் வந்து பார்த்திங்கன்னா 9.3 வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் 9.5 வந்து காலரை கட் பண்ணிடக்கூடாது. 9.3 வந்துச்சுன்னா 9.3 தான் வந்து அப்படியே எடுத்துக்கணும். 1/4 இன்ச் இன்க்ரீஸ் பண்ணி எடுத்துடக்கூடாது. 9.2 வந்துச்சுன்னா 9.2 தான் எடுத்துக்கணும். 9.4 வந்துச்சுன்னா அந்த வேல்யூ தான் நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும். கேன்வாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் சைடு வந்து என் சைடு வந்து இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபோல்டட் சைடு அதாவது ஒரே ஒரு லேயர் மட்டும் தான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். அது வந்து ஃபோல்டட் சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. இப்போ ஜஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து வரைஞ்சிருக்கேன். இது ரெஃபரன்ஸ் லைன் தான். இதுக்கு வந்து இவ்வளோ தான் வந்து லைன் வந்து ட்ரா பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நீங்களே ஒரு ஸ்ட்ரைட் லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு மேலே ஃபோல்டட் சைடு இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஃபோல்டட் சைடு வந்து நீங்கள் நெக்கோட வைடு வந்து எவ்வளோ மார்க் பண்ணியிருப்பீங்க, 3.5 இன்ச்சஸ். அந்த 3.5 கொடுத்துக்கோங்க. 3.5ல் மிட் எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் பார்ட்லேயும் பேக் பார்ட்லேயும் நம்ம என்ன நெக் வைடு கொடுத்துருப்போமோ அந்த நெக்கோட வைடை மார்க் பண்ணிக்கணும். ஸ்ட்ரைட் லைன்லேருந்து அந்த ஸ்ட்ரைட் லைன்லேருந்து 3.5 மார்க் பண்ணிவிட்டேன் என்னோடய நெக் வைடு. அதில் மிட்டு எடுத்திருக்கேன். மிட்டுலேருந்து அந்த ஸ்ட்ரைட் லைன் வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதுலேருந்து ஒரு 0.5 இன்ச் என்ன பண்ணியிருக்கேன், முன்னாடி தள்ளி ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டேன். இப்போ இந்த 0.5 இன்ச்சஸ் முன்னாடி தள்ளி மார்க்கிங் பண்ணதையும் நெக்கோட வைட் லைன் ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும் அதையும் வந்து ஒரு கிராஸாக வந்து டச் ஆகிற மாதிரி அந்த நெக்கோட வைட் மார்க் பண்ணியிருக்கேன்ல ஸ்ட்ரைட் லைனில் அது வந்து டச் ஆகிற மாதிரி ஒரு கிராஸ் லைன் வந்து போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் அந்த 0.5 இன்ச்சஸ் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணியிருக்கேன்ல அதுலேருந்து மேலே ஸ்ட்ரைட் லைன் வந்து வரைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த நெக்கோட வைட் லைனு இந்த நெக்கோட வைட் லைன்லேருந்து ஒரு 1.5 இன்ச் இல்லைனா 1.25 இன்ச் என்ன பண்ணிக்கணும்னா மார்க்கிங் பண்ணிக்கணும். இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக கவனிங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு புரியும். இப்போ அந்த நெக்கோட வைட் லைனில் வந்து நம்ம வந்து ஃப்ரண்ட் பார்ட் வந்து கட் பண்ணியிருப்போம். ஃப்ரண்ட் பார்ட்டு கட் பண்ணி நான் மாற்றி வைக்க சொல்லியிருப்பேன். அந்த பீஸ் தான் இது. நெக்கோட வைடு நெக்கோட டெப்த்துன்னு சொல்லி எழுதி வச்சுருப்பேன். அந்த நெக்கோட வைட் லைன்லேருந்து கீழே ஒரு 1.5 இன்ச் தள்ளி வந்து மார்க்கிங் பண்ணியிருக்கேன்ல அதில் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிற மாதிரி வந்து எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்து ரவுண்டாக வரைஞ்சிக்கணும். நெக்கோட வைட் லைன்லேருந்து ஒரு 1.5 இன்ச் வந்து
மார்க்கிங் கொடுத்துருக்கேன். மார்க்கிங் கொடுத்துட்டு ஆனால் நெக்கோட ஒயிட் லைன் வந்து எங்கே இருக்கோ ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்கணும். 1.5 இன்ச் எங்கே வந்து இது எதுக்காக ஒரு 1.5 இன்ச்சுன்னு சொல்லணும்னா கரெக்டாக அந்த ரவுண்டாக வரணும் அப்படின்றதுக்காக தான் அந்த 1.5 இன்ச்சஸ்ன்றது சொல்கிறேன். அந்த நெக்கோட ஒயிட் லைனில் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும் அப்படின்றது கிடையாது. நம்ம கட் பண்ண பீஸு கொஞ்சம் கிராஸாக இருந்தாலும் ஓகே தான். நம்ம 1.5 இன்ச்சில் ஆனால் டச் ஆகிருக்கணும். நெக்கோட ஒயிடுக்கு கீழே நம்ம ஒரு 1.5 இன்ச் மார்க்கிங் பண்ணியிருக்கேன்ல அதில் வந்து டச் ஆகிற மாதிரி கரெக்டாக வந்து வச்சுக்கணும். அந்த லைனை கரெக்டாக கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இது எதுக்காக நம்ம வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா ஒரு ரவுண்ட் ஷேப் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக. இப்போ கொஞ்சம் ரவுண்டு ஷேப் கிடைக்கணுன்றதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் தள்ளி வந்து எப்படி மார்க்கிங் பண்ணுறேன்றதை பாருங்கள். ஒரு 1/4 இன்ச் என்ன பண்ணியிருக்கேன், அந்த ஸ்லாண்டிங் லைன்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 இன்ச் ஷேப்புக்காக வந்து மார்க்கிங் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த மேலே ஃபோல்டட் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ காலர் மெஷர் பண்ணும்போது கிடச்சிச்சோ அந்த மெஷர் பண்ணதை வந்து இங்கே மார்க்கிங் கொடுத்துக்கணும். எனக்கு 10.5 இன்ச்சஸ் கிடச்சிச்சா அந்த 10.5 வந்து மார்க்கிங் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன வேல்யூ வந்துச்சோ அதை வந்து இந்த ஷேப்பில் வந்து மார்க்கிங் பண்ணிக்கணும். இப்போ தான் வந்து காலரை வந்து மெஷர் பண்ண வேல்யூவை எடுத்து இந்த ஃபோல்டட் சைட்லேருந்து அப்படியே வந்து ரவுண்ட் ஷேப் வந்து மார்க்கிங் கொடுத்துருக்கேன்ல அந்த ரவுண்ட் ஷேப்பில் செக் பண்ணி மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. கரெக்டாக எப்படி செக் பண்ணி 10.5 உங்களோட காலரோட மெஷரை அங்கே வந்து மெஷர் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது ஒரு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. மார்க்கிங் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ வரைஞ்சிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த வரைஞ்சிருக்கிறதுக்கு மேலே ஒரு 1 இன்ச் எனக்கு வந்து காலரோட வித் வந்து 1 இன்ச் தேவை. அதனால் 1 இன்ச் ஸ்டாண்டர்டாக எல்லாருமே 1 இன்ச் தான் எடுப்பாங்க. உங்களுக்கு ஒரு 1.25 இன்ச் வேணும்னா 1.25 இன்ச் எடுத்துக்கோங்க. அந்த ஷேப்புக்கு மேலே நம்ம எங்கே மார்க்கிங் கொடுத்துருக்கோமோ அந்த மார்க்கிங்க்கு மேலே 1 இன்ச்சை சுற்றி சுற்றி கரெக்டாக மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே வந்து காலரை சுற்றி அந்த காலர் மார்க்கிங் பண்ணதுக்கு மேலே ஒரு 1 இன்ச்சஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா 1 இன்ச்சஸ் தான் எடுப்பாங்க. நம்ம வந்து இந்த கேன்வாஸ்ன்றது பார்த்திங்கன்னா நெக்குக்கெலாம் நம்ம ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்திங்களா, சுடிதாருக்கெலாம் அந்த கேன்வாஸ் தான். உங்களுக்கு இன்னுமே நல்லா ஸ்டிஃபாக வேணும் அப்படின்னா நீங்கள் காலர் கேன்வாஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த 10.5 வந்து எங்கே வருதோ அந்த இடத்துல வரையுமே என்ன பண்ணிக்கணும், மேலே ஒரு 1 இன்ச்சஸ் கொண்டு போயிட்டு ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் வந்து இப்படி கட் பண்ணி எடுத்துக்கிறனாலும் கட் பண்ணிக்கலாம். ஆனால் காலருக்குன்னு ஒரு ஷேப் இருக்கும் இல்லையா, அப்போ அந்த ஷேப்பை வந்து எப்படி வரையணும்னு பாருங்கள். ஃப்ரெஞ்ச் கர்வ் ஸ்கேல் வந்து எடுத்துக்கோங்க. நான் எப்படி வந்து வைக்கிறேன்றதை பாருங்கள். மேலே வந்து அந்த வளைவாக இருக்கும்ல அந்த சைடு மேலே இருக்கிற மாதிரி வந்து வச்சுட்டு அந்த ஷேப்புக்காக அந்த ஸ்கேல் வந்து யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வந்து ஷேப்பாக தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாகவும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் காலருக்குன்னு ஒரு ஷேப் கிடைக்கணுன்றதுக்காக இப்படி வந்து வளைவாக வரைஞ்சிக்கணும். மேலேருந்து அந்த வளைவை வந்து கீழே வரும்போது முடிக்கிற லைன் அந்த 10.5 இன்ச்சஸ் எங்கே இருக்கோ அதில் தான் வந்து முடிக்கணும். காலர் கட் பண்ணும்போது பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். பின் பண்ணிவிட்டு கட் பண்ணினா தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூவ் ஆகாமல் இருக்கும். இப்போ நான் கட் பண்ணும்போது பாருங்கள் எப்படி கட் பண்ணுறேன் அப்படின்றத. மேலே வந்து ஃபோல்டட் சைடு இருந்துச்சுன்னா மட்டும்தான் காலர் வந்து தனித்தனியாக வந்து வராது. அதனால தான் நம்ம சைடு வந்து ஓப்பன் பீஸ் இருக்கிற மாதிரியும் மேலே வந்து பார்த்திங்கன்னா நெக்கோட வைடு ஸ்டார்டிங்லேருந்து கொடுப்போம் பார்த்திங்களா அந்த சைடு ஃபோல்டட் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து காலர் தனித்தனியாக இப்போ கட் ஆகி வராது. ஒரு சிங்கிளான ஒரு காலர் வந்து கிடைக்கும். ஏன்னா ஸ்டார்டிங் பிகினர்ஸாக இருக்கவங்க என்ன பண்ணிடுவாங்க, மேலே வந்து ஓப்பன் சைடு இருக்கிற மாதிரி கட் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து காலர் தனித்தனியாக 2 பார்ட்டாக கிடச்சிரும். அதுக்காக தான் சொல்கிறேன். மேலே வந்து ஃபோல்டட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் பண்ணும்போதே செக் பண்ணிவிட்டு மார்க்கிங் பண்ணுங்கள். கரெக்டாக அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக அந்த வளைவாக வந்து கரெக்டாக வந்து என்ன பண்ணிக்கணும், கட் பண்ணிக்கணும். அதே மாதிரி நம்ம வந்து ஃபோல்டட் சைடு மேலே இருக்கணும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஸ்டிக் இருக்கும் பார்த்திங்களா, அந்த ஸ்டிக் பார்ட் வந்து உள் சைடு இருக்க மாதிரி வந்து வச்சுக்கணும். கேன்வாஸ் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பசை இல்லாத சைடு தான் வந்து மேலே வந்து இருக்கணும் மார்க்கிங் பண்ணும்போது. இப்படி தான் வந்து ரவுண்டாக கிடச்சிருக்கு நமக்கு வந்து காலர். இதை வந்து ராங் சைடில் வந்து நம்ம வந்து கிளாத்து காலர் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஃபேப்ரிக்கோட ராங் சைடு வச்சு என்ன பண்ணிக்கணும், அயன் பண்ணிக்கணும். அந்த ஸ்டிக் இருக்க பார்ட் வந்து ராங் சைடில் வந்து இருக்கணும். ஸ்டிக் இல்லாத பார்ட் வந்து பார்த்திங்கன்னா மேல் சைடு இருக்கிற மாதிரி வந்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ணிக்கிறோம், அயன் பண்ணிக்கணும். அயன் பண்ணிவிட்டு எக்ஸஸாக வந்து 1/2 இன்ச் சுற்றி இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணணும். இப்போ வந்து நம்ம இப்படி தானே வந்து ஷோல்டரை வந்து சென்டர் பண்ணி நம்ம காலர் வந்து மெஷர் பண்ணியிருப்போம் இல்லையா, அப்போ கரெக்டாக அந்த பேக் பார்ட்டில் வந்து கரெக்டாக சென்ட்ரு அந்த நெக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சென்டரை வந்து நாச்சு கொடுத்துக்கோங்க. இப்போ 1/2 இன்ச் சுற்றி இருக்கிற மாதிரி என்ன பண்ணியிருக்கேன், கட் பண்ணி அயன் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அயன் பண்ணிவிட்டு சுற்றி வந்து ஒரு 1/2 இன்ச்சஸ் இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ அதை வந்து அந்த 1/2 இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா இருக்குல்ல அதை ஜஸ்ட் ஒரு ஃபோல்ட் பண்ணி அந்த கேன்வாஸ்க்கு மேலே வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுட்டு எட்ஜஸில் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன்வாஸில் வந்து கட் பண்ணி காட்டியிருப்பேன் பார்த்திங்களா, எப்படி வந்து காலர் வந்து மார்க்கிங் பண்ணணுன்றது. அது மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு வந்து புரியாமல் இருக்கும். ஸோ 1 or 2 டைம்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாகவே வந்து புரிஞ்சிடும்.
நான் எப்படி வந்து காலர் வந்து மெஷர் பண்ணி அந்த கேன்வாஸில் கட் பண்ணணும், அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஒரு நோட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து வீடியோஸ் வந்து ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் வந்து பார்த்தாவே உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். நாளைக்கு என்னோடய வீடியோஸ் நீங்கள் பார்க்காட்டியும் கூட நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கிறத எடுத்து நீங்கள் காலர் ஈஸியாக கட் பண்ணிக்க முடியும். அதனால் நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அந்த சுற்றி எட்ஜஸில் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்தாச்சு. அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஒரு 3 டைம்ஸ் வந்து காலர் வந்து ஸ்டிச் பண்ணி ப்ராக்டிஸ் ஆகிக்கோங்க. பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா எடுத்தோன்னே ஸ்டார்டிங்லேயே வந்து காலர் வந்து கரெக்டாக வராது. ஒரு 2 டைம்ஸ் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா பர்ஃபெக்ட் ஆயிரும். அதனால் எடுத்தோடனே வந்து நல்ல கிளாத்தில் ஸ்டிச் பண்ணாமல் ஒரு ரஃப் கிளாத்தில் வந்து ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இப்போ எக்ஸஸாக வந்து நம்ம 1/2 இன்ச்சஸ்க்கு அப்படியே வந்து ஃபோல்ட் பண்ணி அந்த கேன்வாஸ் மேலே எட்ஜஸில் ஸ்டிச்சிங் கொடுத்தோம்ல, எக்ஸஸாக இருக்க ஃபேப்ரிக்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஸ்டிச்சிங்க்கு மேலே ஒரு எக்ஸஸாக ஒரு பாயிண்ட் மட்டும் கிளாத் இருந்தால் போதும். சுற்றி அப்படியே எக்ஸஸ் இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கிளாத் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ரைட் சைடு வந்து உள்ளே இருக்க மாதிரி, அதாவது பார்த்திங்கன்னா ராங் சைடுக்கு மேலே அந்த கேன்வாஸ் வந்து வச்சுருப்போம் பார்த்திங்கன்னா, இதை ஸ்டிக் பண்ணியிருக்கோம்ல, அது வந்து மேல் சைடு இருக்க மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கணும். நான் வந்து ஸ்டிச்சஸ் எப்படி போடணும் அப்படின்றத மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கேன்வாஸ் மேலே வந்து எட்ஜில் வந்து ஸ்டிச்சிங் கொடுக்குறாலும் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கேன்வாஸ் மேலே ஸ்டிச்சஸ் படாமல் அதோட சைடில் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறனாலும் ஸ்டார்டிங்லேயே முடிக்கும் போதும் பேக் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கேன்வாஸ் மேலே தான் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்குறேன். ஆனால் கேன்வாஸ் மேலேனாலும் நம்ம ஒரு 1/4 இன்ச் தள்ளி அப்படிலாம் ஸ்டிச்சஸ் கொடுக்கக்கூடாது. கேன்வாஸ் மேலே அதோட அது எட்ஜு எங்கே வந்து ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துலையே வந்து நான் வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துக்குவேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாச்சஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து ஈஸியாக வந்து அந்த காலர்லாம் டேர்ன் பண்ண முடியும். நீங்கள் நெக்கு ஷேப்பில் வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்தாலும் இதே மாதிரி தான். நெக்கு ஷேப்பு தள்ளி 1/4 இன்ச்சஸை தள்ளிலாம் நீங்கள் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கக்கூடாது. அந்த கேன்வாஸ் மேலே அதோட எஜஸில் ஸ்டிச்சிங் கொடுத்துக்கணும். அப்படி இல்லைனா கேன்வாஸ் மேலே ஸ்டிச்சஸ் படாமல் சைட்லேயே வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துக்கறனாலும் கொடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்லேயே முடிக்கும் போதும் கண்டிப்பாக பேக் ஸ்டிச் வந்து போட மறந்துடாதீங்க. எக்ஸஸாக இப்போ வந்து கட் பண்ணும்போது வந்து பாருங்கள், ஸ்டிச்சஸ் மேலே படாமல் அதுக்கு சைடில் வந்து ஒரு 1/4 இன்ச் கிளாத் இருக்கிற மாதிரி வந்து கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த வளைவு கிட்டேயும் கரெக்டாக 1/4 இன்ச் கிளாத் மட்டும் இருந்தால் போதும். அப்புறம் நாச்சஸ் கொடுக்கணும். ஒரு 1 இன்ச் கேப்பில் வந்து நாச்சஸ் வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் நாச்சஸ் கொடுத்தா மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா காலர் வந்து ஈஸியாக டேர்ன் ஆகும். அதனால் நாச்சஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. ஒரு 1 இன்ச் கேப்லேயாவது கண்டிப்பாக வந்து நாச்சஸ் வந்து கொடுத்துக்கணும். இப்போ வந்து நாச் பண்ணி காமிட்றேன்ல, அந்த மாதிரி நீங்கள் நாச்சஸ் கொடுத்துக்கலாம். இல்லை நார்மல் நாச் வந்து ஒரு 1 இன்ச் கேப்பில் நம்ம நெக்கு ஷேப்லாம் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு 1 இன்ச் கேப்பில் நாச்சஸ் கொடுப்போம்ல, அந்த மாதிரி நாச்சஸ் கொடுத்துக்கறாலும் கொடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே வந்து நாச்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து காலர் வந்து உள் சைடு போகிற மாதிரி வந்து நம்ம திருப்பி விடணும். திருப்பி விடும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்காது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அயர்ன் பண்ணால் தான் காலர் வந்து நீட் ஃபினிஷிங்கில் வந்து இருக்கும். உங்களுக்கு ஸ்டிஃபாக வேணும்னா நீங்கள் காலர் கேன்வாஸ் யூஸ் பண்ணி வந்து கட் பண்ணி இப்போ நாச்சஸ் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கேன்வாஸ் எப்படி டேர்ன் பண்ணுறேன்றதை பாருங்கள். அந்த ஷேப் கிட்டலாம் கரெக்டாக ஷேப்பாக வந்து எடுத்து விட்டுக்கோங்க. அந்த வளைவான மேலேயும் ஸ்டார்டிங்லேயும் முடிகிற இடத்துலையும் வந்து வளைவாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல கரெக்டாக ஷேப்பாக இருக்குது. அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டு அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணால் தான் வந்து உங்களுக்கு நீட் ஃபினிஷிங்கில் வந்து இருக்கும். அயர்ன் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ ஆல்ரெடி ஸ்டிச்சஸ் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த மேலே ஒரு ஃபேப்ரிக் இருக்குது. அந்த ஃபேப்ரிக்கோட எட்ஜிலேருந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச், ஸ்டிச்சஸ் போட்டதுலேருந்து 1/4 இன்ச் கிடையாது, அந்த ஃபேப்ரிக் முடியிற இடம், அந்த முடியிற இடத்துலேருந்து 1/4 இன்ச் எக்ஸஸாக வந்து மார்க்கிங் கொடுத்துக்கோங்க. நம்ம இன்னொரு ஃபேப்ரிக்கை வந்து அதே லெவலுக்கு கட் பண்ணணும். ஆனால் அந்த 1/4 இன்ச் விட்டுட்டு தான் வந்து கட் பண்ணணும். மேலே உள்ள லெவலுக்கே வந்து கட் பண்ணிடக்கூடாது. மேலே உள்ள ஃபேப்ரிக்கை விட நம்ம 1/4 இன்ச் தள்ளி வந்து கட் பண்ணணும். அதனால் சுற்றியும் ஒரே லெவலாக இருக்கிறதுக்காக நீங்கள் கட்டிங் பண்ணும்போது அதே 1/4 இன்ச்சில் கட் பண்ணுவீங்கன்னு தெரியாது இல்லையா, அதனால் சுற்றியும் 1/4 இன்ச்சஸ் கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து மார்க்கிங் பண்ணிக்கணும். நெக்கு ஷேப்பை சுற்றியுமே வந்து 1/4 இன்ச்சஸ் மார்க்கிங் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபுல்லாகவே நான் மார்க்கிங் பண்ணிட்டேன். இப்போ மார்க்கிங் பண்ணதுக்கு மேலே கரெக்டாக கட் பண்ணக்கூடாது. அந்த மார்க்கிங் பண்ண பாயிண்ட்டை விடவே ஒரு பாயிண்ட் தள்ளி வந்து கட் பண்ணிக்கோங்க. 1/4 இன்ச் விட்டுட்டு கட் பண்ண தேவையில்ல. அந்த மார்க்கிங் பண்ணதுக்கு மேலே கட் பண்ணாமல் ஒரு பாயிண்ட் மட்டும் விட்டுட்டு வந்து கட் பண்ணுங்கள். எதுக்காக நம்ம வந்து 1/4 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணுறோம்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்கில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி 1/4 இன்ச்சஸ் அதே மாதிரி விட்டு தானே காலர் நம்ம வந்து அளந்து எடுத்துருப்போம். இப்போ அதே மாதிரி அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு 1/4 இன்ச் தேவை ஸ்டிச்சிங்கு, சீம் அலவன்ஸ் தேவை. அந்த சீம் அலவன்ஸை இதில் 1/4 இன்ச் விட்டுட்டு கட் பண்ணால் தான் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் 1/4 இன்ச் விட ஒரு பாயிண்ட் மட்டும் எக்ஸஸாக கிளாத் இருந்தால் போதும். செகண்ட் கிளாத் வந்து கட் பண்ணுறது. மேலே உள்ள கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா அந்த காலர் வந்து அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம். செகண்ட் கிளாத்தை அந்த மேலே உள்ள கிளாத்தை விட ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸஸாக இருக்கணும். நீங்கள் வந்து மார்க்கிங் பண்ணாமல் ஒரு வேளை வந்து 1/4 இன்ச்சஸ் இந்த மாதிரி சுற்றி மார்க்கிங் பண்ணாமல் வந்து கட் பண்ணிங்கன்னா நீங்கள் 1/2 இன்ச்சில் கட் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் அதை விட அதிகமாக கட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. கரெக்டாக 1/4 இன்ச் ஒரு பாயிண்டில் கட் பண்ணுவீங்கன்னு தெரியாதனால மார்க்கிங் பண்ணிவிட்டு உங்களை வந்து கட் பண்ண சொன்னேன். இப்போ காலர் வந்து 2ஆக வந்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதோட சென்டரில் வந்து நாச்சஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஆல்ரெடி பேக் பார்ட்டில் நம்ம நாச்சஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, சென்டரில் இந்த நாச்சஸ்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா பேக் பார்ட்டோட சென்டர் நாச்சஸ்லேருந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காலர் வந்து வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்காக தான் நான் வந்து சென்டரில் வந்து பேக் பார்ட்டில் நாச்சஸ் கொடுக்க சொன்னேன் நெக்கில்.
பேக் பார்ட்டோட சென்டர்லேருந்து நம்ம அந்த நாச்சஸ் கொடுத்த சென்டர்லேருந்து நம்ம வந்து காலர் வைக்க ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ காலர்லேயும் நம்ம சென்டர் நாச்சஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, அந்த சென்டர் நாச்சஸும் இந்த நாச்சஸும் கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. பேக் பார்ட்டோட சென்டர்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வச்சு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக வந்து அந்த காலர் வந்து அந்த 1/4 இன்ச்சஸ் ஸ்டிச்சிங் நீங்கள் எங்கே கொடுப்பீங்களோ சீம் அலவன்ஸ் 1/4 இன்ச் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த 1/4 இன்ச்சஸ் சீம் அலவன்ஸை கரெக்டாக வச்சு மீட் ஆகிற மாதிரி காலர் வந்து வருதா அப்படின்றத செக் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து செக் பண்ணி பார்க்கும்போது கரெக்டாக வந்து வருது. வந்துச்சுன்னா நீங்கள் சென்டர்லேருந்து ஸ்டிச்சஸ் கொடுத்துங்க. ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு வேளை காலர் எக்ஸஸாக வருது, ஒரு வேளை கம்மியாக வருதுன்னா இதை வந்து ஃபஸ்ட்டே செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து காலர் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. அப்படி எக்ஸஸாவோ கம்மியாகவோ வந்து பார்த்திங்கன்னா காலர்ன்றது வராது. நம்ம எவ்வளோ பாயிண்ட் கிடச்சிச்சோ அதே பாயிண்ட்டை தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம். அதனால் எக்ஸஸாவோ கம்மியாகவோ வராது. ஆனால் ஃபஸ்ட்டே எதுக்கும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ சென்டர்லேருந்து பேக் பார்ட்டோட சென்டர்லேருந்து ஒரு சைடு பேக் பார்ட்டோட சென்டர்லேருந்து ஃப்ரண்ட் பார்ட் வரையும் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங் கொடுங்க. அந்த 1/4 இன்ச் வந்து ஒரு பாயிண்ட் வந்து நம்ம எக்ஸஸாக தான் விட்டு கிளாத் கட் பண்ணியிருந்தோம். 1/4 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச்சிங் கொடுங்க. ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது 2 கிளாத்தையும் சேர்த்து வச்சு கரெக்டாக 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிடாதீங்க. நம்ம வந்து ஆல்ரெடி 1/4 இன்ச்சுக்கு எக்ஸஸாக விட்டு கட் பண்ணியிருந்தோம்ல, செகண்ட் கிளாத்து மேலே உள்ள கிளாத் வந்து காலர் அட்டாச் பண்ணி வச்சுருப்போம். அதை விட எக்ஸஸாக வந்து ஒரு 1/4 இன்ச் கட் பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த கிளாத்தில் தான் நம்ம வந்து 1/4 இன்ச்சு ஸ்டிச்சிங் கொடுக்கணும். 2 கிளாத்தையும் சேர்த்து வச்சு ஸ்டிச் பண்ணிடாதீங்க. நீங்கள் மேலே உள்ள கிளாத்தை எடுத்துகிட்டு கூட கீழே உள்ள கிளாத்லேயே வந்து கரெக்டாக 1/4 இன்ச் ஸ்டிச்சிங் கொடுத்துட்டு வாங்க. நெக்கோட ரவுண்டு ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே கரெக்டாக வந்து 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச்சிங் கொடுத்துட்டுவாங்க. எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் கிளாத், அதாவது மெயின் கிளாத் நெக்கை சுற்றி வந்து எங்கேயும் சுருக்கம் இல்லாமல் கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஜாயின் பண்ண இடத்துல சுருக்கம் வர மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரவுண்ட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக காலர் அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச்சிங் கொடுங்க. நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச் தான் ஸ்டிச் பண்ணுறீங்களா அப்படின்றத வந்து பார்த்துக்கோங்க. 1/2 இன்ச்லாம் ஸ்டிச்சிங் கொடுத்துறாதீங்க. அதனால தான் நான் வந்து மேலே உள்ள ஃபேப்ரிக்கை எடுக்காமலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே உள்ள கிளாத் வந்து கரெக்டாக 1/4 இன்ச் தான் வந்து விட்டுருக்கேன். அதுக்கு மேலே வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துக்கிறேன். நீங்கள் மேலே உள்ள கிளாத்தை எடுத்துகிட்டு ஸ்டிச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸஸாக சீம் அலவன்ஸ் 1/4 இன்ச்சை விடவே நீங்கள் அதிகமாக வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துருவீங்க. அப்போ அட்டாச் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் ஆயிரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உள்ள கிளாத்தை வந்து கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஆனால் கீழே உள்ள கிளாத்தில் வந்து 1/4 இன்ச்சுக்கு வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைட்லேருந்து சென்டர்லேருந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வரையும் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் கொடுத்தோம். நெக்ஸ்ட் சைடு வந்து ஃப்ரண்ட்லேருந்து அப்படி வந்து சென்டருக்கு வந்து போவோம். முடிக்கும் போது வந்து பேக் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிளாத் வந்து எக்ஸஸாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த வளைவு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வி ஸ்டார்ட் ஆகுது பார்த்திங்களா, அதில் கரெக்டாக வந்து இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கணும். கிளாத் உங்களுக்கு எக்ஸஸாக இருந்தால் ஓகே தான். ஆனால் வந்து இந்த வி ஷேப் கிட்ட கரெக்டாக வந்து காலர் வந்து முடிகிற மாதிரி கரெக்டாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த வி ஷேப் வந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, அந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. அந்த காலர் முடிகிற இடம் கரெக்டாக வந்து இருக்கணும். மேலே உங்களுக்கு கிளாத் வந்து எக்ஸஸாக எவ்வளோ இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் முடிகிற இடம் வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கிற மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து நம்ம வந்து சென்டருக்கு வந்து போவோம். நெக்ஸ்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா வி ஷேப்போட ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டிச்சஸ் கொடுப்போம்னு சொன்னால அந்த இடத்துல கரெக்டாக கேன்வாஸ் வந்து கரெக்டாக வந்து இருக்கணும். அதை விட எக்ஸஸாவோ இல்லை பின்னாடியே வந்து அந்த வி ஷேப்புக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அந்த வளைவான கேன்வாஸ் வந்து இருக்கும் பார்த்திங்களா, ஸ்டார்டிங்கில் முடிகிற இடத்துல இந்த காலர் வந்து வளைவாக இருக்கும். அது கரெக்டாக வந்து அந்த வி ஷேப்போட ஸ்டார்டிங்கில் கரெக்டாக இருக்கிற மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கணும். அது முன்னையோ பின்னையோ வந்து இருக்கக்கூடாது. காலர் முடிகிற இடம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து இருக்கணும். அந்த மாதிரி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு 1/4 இன்ச்சில் ஸ்டிச்சிங் கொடுங்க. உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து சுற்றி வந்து பின் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது அந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி கூட நீங்கள் அந்த ரவுண்ட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரிலாம் ஸ்டிச்சஸ் பண்ண முடியல அப்படின்னா கரெக்டாக அட்டாச் பண்ணுற மாதிரியே வந்து பின் வந்து பண்ணிக்கோங்க. காலர் எப்படி அட்டாச் பண்ணுவோமோ அந்த மாதிரி சுற்றி பின் பண்ணிவிட்டு ஸ்டிச்சஸ் கொடுக்கும்போது அந்த பின்னை வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. மேலே உள்ள காலரில் வந்து ஸ்டிச்சஸ் படாமல் கீழே உள்ள கிளாத்தில் மட்டும் நம்ம ஸ்டிச்சிங் கொடுக்குறோமா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம சென்டர்லேருந்து பேக் பார்ட்டோட சென்டர்லேருந்து ஒரு சைடு வந்து ஃப்ரண்ட் வரையும் வந்து அட்டாச் பண்ணிட்டு போனோம். நெக்ஸ்ட் சைடு வந்து பாருங்கள், இது வந்து ஸ்டிச்சிங் வந்து ஈஸியாகிறதுக்கு தான் நம்ம வந்து இப்படி ஸ்டிச் பண்ணுறோம். பேக் பார்ட்டோட சென்டர்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட் வரையும் நம்ம அட்டாச் பண்ணோம். நெக்ஸ்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்லேருந்து நம்ம அப்படியே வந்து பேக் பார்ட்டோட சென்டர் வரையும் அட்டாச் பண்ணுறோம். சென்டர் கிட்ட வரும்போது வந்து பார்த்திங்கன்னா பேக் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. பேக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஆல்ரெடி பேக் ஸ்டிச் கொடுத்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி முடிக்கும் போதும் பேக் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க. எக்ஸஸாக இருக்க த்ரெட்டெல்லாம் கரெக்டாக கட் பண்ணதுக்கப்புறம் எப்படி வந்து ஃபினிஷ் பண்ணணும் காலர் அப்படின்றத பார்ப்போம் பாருங்கள். இப்போ வந்து ஸ்டிச் கொடுத்துட்டோம் இல்லையா, 1/4 இன்ச்சுக்கு ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் எப்படி வந்து உள் சைடு வந்து திருப்பி விடுறேன்னு பாருங்கள். அந்த எக்ஸஸான ஃபேப்ரிக் வந்து எப்படி திருப்பி விட்டுட்டு இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படின்றத வந்து சொல்கிறேன் பாருங்கள். இப்போ ராங் சைடு வந்து எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சிங் வந்து தெரியும் இல்லையா, அந்த ஸ்டிச்சை கவர் ஆகிற மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்க போகிறோம், ஸ்டிச் வந்து கொடுத்துக்க போகிறோம். அந்த கவர் ஆகிற மாதிரி மட்டும் தான் ஸ்டிச்சஸ் கொடுக்கணுமே தவிர ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சஸ்க்கு கீழே வந்து ஸ்டிச்சிங் வந்து வரக்கூடாது. ஆல்ரெடி அந்த ஸ்டிச்சிங்கை கவர் ஆகிற மாதிரி மட்டும் அந்த காலரை கரெக்டாக வந்து எடுத்து வச்சுட்டு அந்த காலருக்கு மேலே வந்து நம்ம வந்து எட்ஜஸ்ட்டில் வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துக்கணும்.
இப்போ பண்ணுற ஸ்டிச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ராங் சைடு அந்த பிசிறு கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா மேல் சைடு இருக்கிற மாதிரி திருப்பி விட்டுட்டு அந்த ஸ்டிச்சை வந்து கவர் ஆகிற மாதிரி மட்டும் வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. அந்த ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சிங்க்கு மேலே ஸ்டிச்சிங் வர மாதிரி இருந்தாலும் ஓகே தான். அப்படி இருந்தால் தான் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து ரைட் சைடு வந்து காலர் வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஃபினிஷிங்காக வந்து இருக்கும். கவர் ஆகிற மாதிரி அந்த காலரை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சிங் மேலேயே வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துக்கோங்க. இந்த ஸ்டிச்சிங் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா காலர் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து ஃபினிஷ் ஆயிரும். இந்த ஸ்டிச்சிங்கும் கரெக்டாக வந்து பண்ணணும். அந்த ரவுண்ட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து எடுத்து வச்சு ஸ்டிச்சிங் கொடுக்கணும். ரைட் சைடு திருப்பி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா காலர் நீட்டாக வந்து ஸ்டிச்சிங் பண்ணியிருக்கணும். அப்படி ஒருவேளை நீங்கள் வந்து எங்கேயாவது தப்பாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க, அந்த ஸ்டிச்சஸை பிரித்து விட்டுட்டு திருப்பியும் வந்து ஸ்டிச்சிங் கொடுத்துக்கணும். இந்த ஸ்டிச்சிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு காலர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃபினிஷ் ஆயிரும். இந்த ஸ்டிச் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிசிறு கிளாத்தை வந்து அந்த சைடு திருப்பிட்டு அதுக்கு மேலே காலரை வந்து வச்சுட்டு அதோட எட்ஜஸில் ஸ்டிச்சிங் கொடுக்குறோம். ஆல்ரெடி போட்ட ஸ்டிச்சிங் மேலே தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் கொடுக்குறோம். அதை தள்ளி நீங்கள் அந்த ஸ்டிச்சிங்கு கீழே உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் வந்துருச்சு அப்படின்னா அதை ரைட் சைடு வந்து பார்க்கும்போது காலருக்கு கீழே அந்த ஸ்டிச்சிங்கிறது தெரியும். கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து காலருக்கு மேலே வந்து எங்கே ஸ்டிச்சஸ் வந்திருக்கு அப்படின்றதும் நான் வந்து காட்டுறேன். உங்களுக்கு பார்ட் 1 பார்ட் 2 இது வந்து பார்ட் 2ஓட வீடியோ. எப்படி வந்து காலர் ஃப்ரண்ட் நெக்கு கட் பண்ணுறது, பேக் நெக்கு கட் பண்ணுறது, ஷோல்டர் வந்து எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ட் 1 வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பிகினர்ஸாக இருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் குர்த்தி அந்த மாதிரிலாம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடுவோம். எப்படி வந்து காலர் அட்டாச் பண்ணுறதுன்றது தெரியாது நிறைய பேத்துக்கு. இந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்ட் 1 பார்ட் 2 2 வீடியோவும் பாருங்கள். ரவுண்ட் ஃப்ளாட் காலர் நீங்களும் வந்து ஸ்டிச் பண்ணிடுவீங்க. ஃப்ரண்ட் நெக்குக்கு பேக் நெக்குக்கெலாம் நம்ம வந்து எவ்வளோ வைடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். காலர் நெக்குக்கு எவ்வளோ வந்து ஷோல்டர் வைக்கணும், எவ்வளோ செஸ்ட்டில் ஈஸ் வைக்கணும், எவ்வளோ ஆர்ம் ரவுண்டில் நம்ம வந்து எக்ஸஸாக எப்படி வந்து வைக்கணும் அப்படின்றது வந்து பார்ட் 1 வீடியோ வந்து கொடுத்துருக்கேன். பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ நீங்களும் வந்து காலர் குர்த்தி வந்து ஈஸியாக ஸ்டிச் பண்ணுவீங்க. இந்த காலர் குர்த்தியை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒரு ப்ளீட்டட் குர்த்தி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைடு ஓப்பன் குர்த்தி, அந்த மாதிரி எந்த டாப்பில் வேணும்னாலும் நீங்கள் வந்து ரவுண்ட் ஃப்ளாட் காலரை வந்து ஸ்டிச் பண்ணி வேர் பண்ணலாம். ரவுண்ட் ஃப்ளாட் காலருக்கும் ஸ்டாண்ட் கலருக்கும் கொஞ்சமாக தான் வந்து டிஃப்ரென்ஸ்ன்றது இருக்கும். அது வந்து நம்ம ஸ்டாண்ட் கலர் ஸ்டிச் பண்ணும்போது வந்து பார்ப்போம். அது டிராஃப்டிங்கில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். மற்றபடி ஸ்டிச்சிங் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஃப்ளாட் கலர் ஸ்டிச் பண்ணுற மாதிரியே தான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் கலர் இருக்கும். ஸ்டாண்ட் கலர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சைனீஸ் கலர். அதை நான் இன்னொரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். ஃபினிஷிங்காக வந்து பார்த்திங்கன்னா காலர் நெக் வந்து இப்படி தான் இருக்குது. நல்லா வந்து காலர் வந்து அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். உங்களுக்கு ஸ்டிஃபாக வேணும்னா காலர் கேன்வாஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ராங் சைடு வந்து இந்த வியை வந்து நீங்கள் ஹெம்மிங் கொடுத்துக்கோங்க. அது ஸ்டிச்சஸ் கொடுத்து அது ரைட் சைடு தெரியும். அதனால் ஹெம்மிங் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற டெய்லரிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.